அதெல்லாம் யோசிக்காமல அவங்கள கூப்பிடுவேன். ஏற்கனவே இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. எப்படியாவது அந்த பொறுக்கிக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும். இந்த ஊர் முன்னாடி யாக்கும் அசிங்கப்படணும். நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்ன அந்த கார்த்தி முகத்துல கரிய புசான்னு பார்த்தா இது எதுவுமே நடக்காது போல இருக்கே. என்ன சந்திரா, நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவன் விஷயத்துல நம்ம கைதான் ஓங்கி இருக்கு, தெரியுமா இல்லையா? அதெல்லாம் தெரியுதுங்க. ஆனா அந்த கார்த்தி சும்மா இருந்தாலும் அந்த ரேவதி சும்மா இருக்க மாட்டா போல. அவளே நேரா கிளம்பி போய் கார்த்தியை தேடி கண்டுபிடிச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அவன் இங்க இருந்தா நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. இதுக்கு மேல நம்ம கடத்தி வச்சிருக்கிற முருகனால நமக்கு ஒரே ஒரு காரியம் தான் ஆக வேண்டியது இருக்கு. சந்திரா, நீ விஷயத்த சொல்லு. நான் சொன்ன அந்த பையன் கேட்பான். இல்லங்க, நீங்க இல்ல, இங்க இருக்கிற யார் சொன்னாலும் கேட்காத ஒரு இடத்துக்கு அந்த முருகனை அனுப்பி வைங்க. அப்புறம் அந்த பழிய அப்படியே தூக்கி கார்த்தி மேல போட்டுருங்க. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியலையே. இன்னுமா நான் சொல்றது புரியல? அந்த முருகனை கொன்னுடுங்க. அந்த பழிய அப்படியே தூக்கி கார்த்தி மேல போடுங்க. முருகனை கொல்லணுமா? சந்திரா, நீ யோசிச்சுதான் சொல்றியா? நான் நல்லா யோசிச்சுதாங்க சொல்றேன். இந்த கல்யாணம் நாம நினைச்ச மாதிரி நடக்கணும்னா கார்த்தி இங்க இருக்க கூடாது. அதனால முருகனை முடிச்சிட்டு அந்த பழிய அவன் மேல திருப்பினா போலீஸ் நேரா மண்டபத்துக்கு வந்து கார்த்தியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். நம்ம கார்த்தியும் பழி வாங்கின மாதிரி ஆச்சு, கல்யாணத்தை நடத்தி என் அக்காவை தோக்கடிச்ச மாதிரியும் ஆச்சு. என்ன சொல்றீங்க? உன் பிளான் நல்லதா இருக்கு. ஆனா முருகனை கொண்டுட்டு பழி போடும்போது அத கார்த்தி தான் பண்ணான்னு போலீஸ் எப்படி நம்பும்? மாப்ள, அந்த மருதுவ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களா? இல்ல மாமா, அவனுக்கு பதிலா வேற ஒருத்தன் தான் மாமா உள்ள வந்தான். அவனை போலீஸ் பிடிச்சி விசாரிக்க கூட்டு போயிருக்காங்க. என்ன சகல சொல்ற? அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கடைசியில் இப்படி வேஸ்டா போச்சே. அந்த ஃப்ராடு மருது இவ்வளவு உசாரா இருப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல சகல. முடிஞ்சதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். அடுத்து என்ன பண்ணலாம் தான் யோசிக்கணும். மாப்ள, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன மாமா அது? மகளிர் உரிமையானதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்க வந்துருவாங்க. அவங்க கிட்ட ரேவதி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னான்னா அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. மாமா, ரேவதி அத்தைக்காக தானே இதெல்லாம் பண்றா. அத்தை சொல்றதை தானே கேட்பா. அவங்க இங்க வந்து கேட்கும்போது அவ அம்மாக்காக அவ யோசிச்சு இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் சொல்லிட்டானா அப்ப என்ன மாமா பண்ணுவீங்க? ஏன் ரேவதி அவ்வளவு முட்டாள் இல்ல மாப்ள. அவ அம்மாவுக்காக இது வரைக்கும் பொறுமையா இருந்திருக்கலாம். ஆனா மகளிர் ஆணையத்துக்கு முன்னாடி கண்டிப்பா உண்மையதான் பேசுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இருங்க, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிங்க மாமா. ரேவதி, வெளியில மகளிர் உரிமை ஆணையத்துல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்கடி. இந்த கல்யாணம் உனக்கு விருப்பம் இல்லாம அம்மா கட்டாயப்படுத்தி நடக்கிறதா அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கான். உன்னை விசாரிக்கணும்னு சொல்றாங்கடி. அம்மா, ஒரு பெத்த தகப்பன உன்னை கெஞ்சி கேட்கறமா. இது உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். வெளியே வந்து அந்த அதிகாரி அம்மா கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, கட்டாயப்படுத்தி தான் உன்னை சம்மதிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிருமா. அக்கா ப்ளீஸ்க்கா, அக்காவும் அப்பாவும் சொல்றது கேளுக்கா. அவங்க கிட்ட இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுக்கா. சட்டப்படி இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மாவால கூட நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ரேவதி, இவங்க எல்லாரும் சொல்றத ஆள் மனசுல எடுத்துக்க. நீ எதையுமே பத்தி யோசிக்காம கல்யாணத்தை மட்டும் வேணான்னு சொல்லிடு. கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல சந்தோஷமா தான் இருப்ப. என்னடி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? இங்க பாரு, இன்னைக்கு நீ எடுக்க போற முடிவு தான் உன் மொத்த ஃபியூச்சரே டிசைட் பண்ண போகுது. உனக்கு இஷ்டமே இல்லாத கல்யாணத்தை அம்மாக்காக ஏத்துக்கிட்டு காலம் முழுக்க ஏன் நரகத்தை அனுபவிக்க பாக்குற? ஏய், யாருக்காகவும் உன்னை நீ பலி கொடுத்துக்காதடி. வெளியே ஆபீசர்ஸ் நமக்காக தாண்டி நிக்கிறாங்க. தைரியமா வந்து இந்த கல்யாணத்துல சம்மதமே இல்லைன்னு சொல்லிடு. நீங்க எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? கார்த்தி மாமா இங்க மண்டபத்துல தானே இருக்காரு. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல,
இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் மாமா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. அம்மா, கார்த்தி வருவாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்துவாருங்கிறது வாஸ்தவம் தான்மா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வெளியில அந்த அதிகாரி அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீ வந்து ஒரு வார்த்தை சொன்னா இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கம்மா. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணோட மனசை மாத்த பாக்குறீங்களா? இது பாருங்க, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. மரியாதையா நீங்க எல்லாரும் இப்பவே இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. நான் ரேவதி கிட்ட பேசணும். ஈஸ்வரி, போத நிறுத்து. உன் சுயநலத்துக்காகவும் வன்மத்துக்காகவும் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பார்க்குற. உன் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறத முதல்ல நிறுத்து. நீ உங்க கதையை கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் ரேவதி கிட்ட தனியா பேசணும். அம்மா ரேவதி, இது உன் வாழ்க்கைம்மா. உன் வாழ்க்கையை நீ தான் தீர்மானிக்கணும். நம்ம இவ்வளவு தேடியும் கிடைக்கலன்னா ஒண்ணு அவனை நம்மள மாதிரி ஆளுங்க கூட்டிட்டு போயிருக்கணும், இல்லன்னா அவன் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். அவனை சித்தப்பா, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அவனே பாரு, வாமா அவனே வா. டேய் நில்றா. டேய் அவனே, முருகன் பேர் இருக்கிறதால மயில புடிச்சிட்டு பறந்துட்டானா? இந்த நேரத்துல உங்களுக்கு காமெடி வேறையா? அது இல்ல அவனே, அவனை நம்ம பிடிக்காம போனோம்னா மருமக நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டாளா? சரி வாங்க வாங்க. சார் சார் சொல்லுங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் உங்க ஃபோன் கொடுங்க சார். அவசரமா ஒரு ஃபோன் பண்ணும் சார். இந்தாங்க. ஹலோ, யாருங்க? கார்த்தி சார், நான் முருகன் பேசுறேன் சார். முருகனா, நீ எங்க இருக்க? சார், நீங்க துரத்திட்டு வரும்போது நான் உயிருக்கு பயந்து புகைக்குள்ள போனல. அப்போ என் வாயை பத்தி யாரோ என்னை கடத்திட்டு போய் குடோன்ல அடைச்சு வச்சுக்கிட்டு என்னை கொல்ல பாக்குறாங்க சார். நிதானமா பேசு. யார் உன்னை கொல்ல பாக்குறாங்க? இப்ப நீ எங்க இருக்க? சிவனாண்டின்னு ஒருத்தன் சார். அவன் தான் எனக்கு இத்தனை நாளா குடோன்ல அடைச்சு வச்சிருந்தான். இப்ப என்ன கொன்னுட்டு அந்த பழி அவங்க மேல தூக்கிப்பட பாக்குறான் சார்.